அம்மாவோட ஆசை அப்போ உங்களுக்கு உண்டு. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தி சித்தர் பீடம் தல வரலாறு பாகம் 2 புத்தகத்திலிருந்து எண்ணூர் சக்தி பீடம். மீனவர்களின் முறையீடு. சக்தி, 2 வருஷமா சுத்தமா மழையே இல்லை. நாங்க கடலை நம்பி பொழப்பு நடத்துறவங்க. சுற்றுப்புற சூழல் காரணமோ என்னவோ மீன் வளம் குறைஞ்சே போச்சு. மீன்கள் வலையில் அகப்பட்டாதான் எங்க பெண்டு பிள்ளைகளுக்கு சோறு. இப்ப முன்ன மாதிரி மீன்கள் கிடைப்பதில்லை. தினசரி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் என எண்ணூர் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்ற பொறுப்பாளர்களிடம் அப்பகுதி வாழ் மீனவர்கள் வந்து முறையிட்டனர். சென்னையின் வடபகுதியில் கடலுக்கு அருகில் அமைந்துள்ளது எண்ணூர் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம். அந்த மன்றத்திற்கு சுற்றுப்புற மீனவர்கள் எல்லாம் வழிபாட்டுக்கு வருவார்கள். படகில் வருவார்கள், வேனில் வருவார்கள், பஸ் பிடித்து வருவார்கள், மின்சார ரயில் மூலம் வருவார்கள். பழவேற்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊர்களில் இருந்தெல்லாம் வருவார்கள். சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வழிபாட்டுக்கு வந்து கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த ஏழை மீனவர்களை எல்லாம் மருவத்தூர் அழைத்து கொண்டு வந்து, உங்கள் துன்பங்களை எல்லாம் அம்மாவிடமே முறையிட்டு கொள்ளுங்கள் என கூறி குரு தரிசனம் பெற வைத்தார்கள். நம் குருநாதர் அவர்களிடம் கூறினார்கள், இத பார், உங்க குலதெய்வம் கங்காதேவி, ஆதிபராசக்தி தான் கங்காதேவி. கடலுக்கு செல்லும் முன்பாக உங்கள் மூதாதையர் செய்து வந்த பூஜை முறைகளை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். அதை தொடர்ந்து செய்யுங்கள். எண்ணூர் சக்தி பீடத்து கும்பாபிஷேகம் பற்றி கேட்கத்தானே வந்திருக்கிறீர்கள். முதலில் உங்கள் வறுமையை போக்குகிறேன், மழை தருகிறேன், மீன் வளம் தருகிறேன், பிறகு கும்பாபிஷேகம் தருகிறேன் என்று கனிவோடு கூறி அனுப்பினார்கள். 2001 மார்கழி மாதம் சென்னை கடற்கரையில் இருமுடி ஏந்தும் விழாவிற்கு அருள் திரு அடிகளார் அவர்கள் வந்தார்கள். கடற்கரையில் தானே தன் கரங்களால் பூசை நடத்தினார்கள். பஞ்சபூத வழிபாடு செய்யும்படி கட்டளையிட்டார்கள். அடிகளார் அவர்கள் கடற்கரையில் பூசை செய்து அருள் வழங்கிவிட்டு போன பிறகு எல்லோரும் அதிசயிக்கும்படி மார்கழி மாதம் நாடெங்கும் கனமழை பொழிந்தது. ஊருக்கும் உலகத்திற்கும் இது தெரியாமல் இருக்கலாம். அந்த மார்கழி மாத கனமழைக்கு நம் குருநாதரின் கருணைதான் காரணம் என்பது செவ்வாடை தொண்டர்களுக்கு நன்றாக தெரியும். சக்தி பீடம் தொடங்குவதற்கு முன்பாக சக்தி தியாகராஜன் அவர்கள் வீட்டில் மன்றம் தொடங்கப்பட்டது. அச்சமயத்தில் அந்த மன்றத்திற்கு ஒருமுறை அருள் திரு அடிகளார் வருகை தந்தார்கள். இங்கே வழிபாட்டு மன்றம் தொடங்கிய பிறகு பக்தர்கள் கூட்டம் சரியாக வருவதில்லையே என்று மன்றத்தார் முறையிட்டார்கள். அது கேட்டு அருள் திரு அடிகளார் கூறினார்கள், தலையை பிய்த்து கொள்ளும் அளவுக்கு கூட்டம் வரும். சுருக்கு பையிலிருந்து சில்லறை காசு எடுத்து போடும் ஏழை எளிய பக்தர்கள் கூட்டமாக அது அமையும் என்றார்கள். அம்மா சொன்னபடியே நடந்தது. பக்தர்கள் கூட்டம் பெருகியது. அதன் பிறகு 1993ஆம் ஆண்டு அதனை சக்தி பீடமாக அம்மா உயர்த்தி தந்தார்கள். அம்மா அருளினால் சக்தி பீட கட்டிடம் உருவாயிற்று. 24/3/2001 அன்று கும்பாபிஷேகம் வைத்துக் கொள்ளும்படி அம்மா ஆணையிட்டார்கள். எண்ணூர் சக்தி பீடம் மிக குறைந்த காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டதால் அதை திடீர் கோயில் என்றே பொதுமக்கள் செல்லமாக குறிப்பிடுவது வழக்கம். 17/3/2002 அன்று குரு பூசையுடன் விழா தொடங்கியது. 3 கால வேள்வி பூசை முடிந்து 24/3/2002 அன்று அம்மாவின் திருக்கரங்களால் கும்பாபிஷேக விழா இனிது நிறைவடைந்தது. அந்த குடமுழக்கு விழாவில் பங்கேற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மேதகு ஆ. குலசேகரன் தம் உரையில் உணர்ச்சி பொங்க குறிப்பிட்டார். அம்மாவின் சக்தி பீட கும்பாபிஷேகம் என்ற அழைப்பை ஏற்று வந்தேன். ஆனால் வந்த இடத்தில் அம்மா தன் உடலை வளைத்து தன் சிரசால் அம்மன் திருவுருவச் சிலைக்கு உருவேற்றிய அதிசயத்தை கண்டு வியந்து நிற்கிறேன். ஓம் சக்தி. ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம்.